இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு முதலீடுகளை அள்ளி வந்த யோகி ஆதித்யநாத். சிங்கப்பூர், ஜப்பான் பயணம் 1.5 லட்சம் கோடிக்கு டீல். உத்தரப்பிரதேசத்துக்கு வெளிநாடு முதலீடுகளை கொண்டு வருவதற்காக அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் 4 நாள் பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் சென்றார். முதலில் அவர் பிப்ரவரி 23, 24 தேதிகளில் சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் அமைச்சர்கள், தொழிலதிபர்களை சந்தித்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து விளக்கினார். முதல் பயணத்தின் முடிவில் சுமார் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பயணத்தின் 2ஆம் கட்டமாக அவர் பிப்ரவரி 25, 26 தேதிகளில் ஜப்பான் சென்றார். டோக்கியோ, யமனாஷி நகரங்களில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் பயணத்தில் சுமார் 90,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 4 நாட்கள் வெளிநாடு பயணத்தில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாநிலத்தில் சுமார் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடு பயணங்களை முடித்துக் கொண்டு உத்தரப்பிரதேசம் திரும்பிய யோகி ஆதித்யநாத் மாநிலத்தில் 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதற்கான இலக்கில் இந்த பயணம் ஒரு முக்கிய மைல்கல் என தெரிவித்தார். கச்சத்தீவு திருவிழாவில் இருநாட்டு மக்கள் உற்சாகம். இந்தியா மற்றும் இலங்கை மக்கள் இணைந்து கொண்டாடும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை மற்றும் புனித அந்தோணியார் தேர் பவனி நடந்தது. இரவு நிலவொளியில் இருநாட்டு மக்களும் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். காலை திருவிழா திருப்பலி யாழ்ப்பாணம் மறைமாவட்ட தலைவர் ஜெபரத்னம் தலைமையில் நடந்தது. இந்த விழாவில் இந்தியாவிலிருந்து சுமார் 4,000 பேரும் இலங்கையிலிருந்து 11,800 பேரும் கலந்து கொண்டனர். 2 நாள் இறங்கிய தங்கம் விலை இன்று மீண்டும் அதிகரிப்பு. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,21,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 300 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 15,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று முன்தினம் சவரனுக்கு 80 ரூபாயும் நேற்று சவரனுக்கு 160 ரூபாயும் குறைந்திருந்த நிலையில் இன்று விலை அதிகரித்திருக்கிறது. சர்வதேச பொருளாதார சூழல், புவிசார் அரசியல் பதற்றங்கள் போன்றவற்றின் எதிரொலியாக ஆபரண தங்கத்தின் விலை அதிரடி மாற்றம் கண்டு வருகிறது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் இன்று உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. போதை மாத்திரை கொடுத்து IPS வில்லாவில் அக்கிரமம், தைரியமாக வெளியே சொன்ன திருப்பூர் பெண். திருப்பூரைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் பெங்களூரு ராஜாஜி நகரில் தங்கி BA 1ஆம் ஆண்டு படிக்கிறார். இவருக்கு பெங்களூரு பசவேஸ்வரா நகரில் வசித்த டிக்சன் சாண்ட்ரோவுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த டிக்சனுக்கு வயது 21. மாணவியிடம் நைசாக பேசி தன் காதல் வலையில் விழ வைத்தார். காதலர் தினத்தன்று மாணவியை ஜக்கூரில் உள்ள வில்லாவுக்கு டிக்சன் அழைத்து சென்றார். அங்கு போதை மாத்திரை கொடுத்து டிக்சனும் அவரது நண்பர் நிக்கிலும் கூட்டு பலாத்காரம் செய்தனர். நிக்கிலுக்கு வயது 35. இது பற்றி வெளியே சொல்லக்கூடாது என்று மாணவியை மிரட்டினர். ஆனால் அவர்கள் பிடியிலிருந்து வெளியேறிய மாணவி தைரியமாக வெளியில் சொன்னார். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து வீடியோ வெளியிட்டார். அது வைரலானது. 21ஆம் தேதி டிக்சன் மற்றும் நிக்கில் மீது அமிர்தஹள்ளி போலீசில் புகார் செய்தார். பயத்தில் ஓடிப்போய் அதற்கு முந்தைய நாளே மாணவி தன்னை ஹனிட்ராப் செய்ய முயன்றதாக மல்லேஸ்வரம் போலீசில் நிக்கில் புகார் அளித்திருந்தார். மாணவி அளித்த புகாரில் இருவர் மீதும் வழக்கு பதிவானது. தலைமறைவாக இருந்த இருவரையும் நேற்று முன்தினம் அமிர்தஹள்ளி போலீசார் கைது செய்தனர். அந்த வீடியோவை பார்த்து நாங்களும் டிக்சன் நிக்கிலால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என 19 இளம்பெண்கள் புகார் அளித்தனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. டிக்சனும் நிக்கிலும் பெங்களூரில் உள்ள பிரபல கல்லூரிகளில் படிக்கும் வெளிமாநில மாணவியரை குறிவைத்துள்ளனர். சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகமான பின் நேரில் சந்தித்து பேசுவர். முதல் முறை சந்திக்கும் போது தங்களை ரொம்ப நல்லவர்கள் போல காட்டிக்கொள்வர். பின் பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி பார்ட்டிக்கு செல்லலாம் என வில்லாவுக்கு அழைத்து செல்வர். அங்கு சென்றதும் போதைப் பொருட்களை எடுத்து பெண்களிடம் கொடுப்பர்.
அதை வாங்கி உட்கொள்ளும் பெண்களிடம் உல்லாசமாக இருக்கலாமா என்று கேட்பர். சம்மதிக்கும் பெண்களுடன் உல்லாசமாக இருந்துள்ளனர். மறுக்கும் பெண்களின் வாயில் வலுக்கட்டாயமாக போதை மாத்திரையை போட்டு கூட்டு பலாத்காரம் செய்து அதை போனில் வீடியோ எடுத்துள்ளனர். கார் விற்பனை டீலரான நிக்கிலுக்கு முக்கிய அரசியல் பிரமுகர்களின் தொடர்பு இருந்துள்ளது. அவர் மீது புகார் அளித்தால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என பெண்கள் அமைதியாக இருந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட திருப்பூர் பெண் புகார் அளித்ததும் தைரியத்தை வரவழைத்து 19 பெண்கள் புகார் அளித்துள்ளனர். மேலும் சிலர் புகார் அளிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த வில்லா கர்நாடகாவில் பணியாற்றும் IPS அதிகாரி ஒருவருக்கு சொந்தமானது. அவர் அந்த வில்லாவை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. இடைத்தரகர் ஒருவர் மூலம் வாடகைக்கு விட்டுள்ளார். அந்த இடைத்தரகருக்கும் நிக்கிலுக்கும் பழக்கம் இருந்துள்ளது. தான் பாதிக்கப்பட்ட அன்று வில்லாவில் நிறைய பெண்கள் இருந்ததாகவும் திருப்பூர் பெண் கூறியுள்ளார். அவர்களை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இடைத்தரகருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடக்கிறது. தண்ணீர் தொட்டியில் மூழ்கி சிறுவர்கள் பரிதாபம். பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் வீட்டு கட்டுமான பணிக்காக தரைத்தளத்தில் தண்ணீர் தொட்டி கட்டி நீர் நிரப்பி வைத்திருந்தார். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த அந்த கிராமத்தை சேர்ந்த 5 வயது சிறுவர்கள் பவின், மகிழன் காணாமல் போயினர். பதற்றமடைந்த பெற்றோர் அப்பகுதி முழுவதும் தேடினர். செந்தில்குமார் கட்டி வரும் வீட்டு தண்ணீர் தொட்டி அருகே சிறுவர்களின் செருப்பு கிடந்தது. சந்தேகமடைந்த அவர்கள் தொட்டிக்குள் இறங்கி பார்த்தபோது பவின் மற்றும் மகிழன் நீருக்குள் மூழ்கியிருந்தனர். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இருவரையும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் 2 சிறுவர்களும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து பாடலூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஸ்டாலினின் மாயாஜால வித்தைகள் எதுவும் எடுபடாது அண்ணாமலை. 5 ஆண்டு திமுக ஆட்சியில் முதல்வர் ஸ்டாலின் மீது மக்கள் கோபமாக இருப்பதாகவும் திமுகவை மக்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி எறிவார்கள் எனவும் பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் முதலமைச்சரை பொறுத்தவரை ஆன்டி இன்குபன்சியை கர்டெயில் பண்ண பார்க்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. புதுசாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும், OPS ஐயாவை கொண்டு வரணும். இவங்கெல்லாம் கொண்டு வந்தால் அந்த கட்சியினுடைய தன்மை மாறிவிடும், முகம் மாறிவிடும். அதனால் மக்களுக்கு ஆட்சியின் மீது கோபம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் நான் நம்பலிங்கன்னா மக்கள் ஒருமனதாக இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு அவங்க என்னதான் மாயாஜால வித்தை செய்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவது உறுதி. அவங்க அதுக்கு மேக்கப் போடுற மாதிரி காஸ்மெட்டிக்காக இன்னும் அடுத்த ஒரு 30 நாட்களில் யாரையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி ஏப்ரல் மாதத்தில் திரும்ப வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளோ அறிகுறிகளோ களத்தில் நான் பார்க்கல. ஏன்னா ஆட்சியின் மீது கோபம், ஒரு அவநம்பிக்கை, முதலமைச்சர் பொய் சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படிங்கிற எண்ணம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது.